இன்னைக்கு உலகம் முழுக்க ஃபாலோ பண்ணக்கூடிய சட்ட திட்டங்கள் எல்லாமே எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவன் மோசே மூலமாக சீனாய் மலையிலிருந்து கொடுத்த அந்த 10 கட்டளைகளினுடைய பேசிக் சோர்ஸ் தான் இன்னைக்கு உலகம் முழுக்க சட்ட திட்டங்களாக எல்லா நாடுகள்லையும் பயன்படுத்தப்படுது. இந்த சட்ட திட்டங்கள, இந்த 10 கட்டளைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரமாணங்கள தேவன் ஒண்ணு ஒண்ணா இல்லாம பண்ண போறாரு. இத கேட்கும்போது நெறைய பேருக்கு இது ஆச்சரியமா இருக்கும். எப்படி தேவன் தன்னுடைய 10 கட்டளைகள, கற்பனைகள வேணான்னு சொல்லுவாரு அப்படின்னு யோசிக்க முடியும். அப்போ வேதம் இத பத்தி என்ன சொல்லுதுன்னு நம்ம கொஞ்சம் தரோவா தேடி படிச்சோம் அப்படின்னா, இத நம்ம எளிமையா புரிஞ்சுக்க முடியும். தேவன் முதல் ஆதாமுக்கு ஒரு கட்டளைய குடுத்தார். ஆதாமோட ஒரு உடன்படிக்கைய பண்ணியிருந்தார். அது என்ன அப்படின்னா, இந்த நன்மை, தீமை அறியத்தக்க கனிய நீ என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடக்கூடாது. இத நீ என்னைக்கு சாப்பிடுறியோ, அன்னைக்கு நீ செத்து போயிடுவ அப்படின்னு சொன்னார். ஆனா, சாத்தான் ஏவாள வஞ்சித்து, ஏவாள் மூலமாக ஆதாமையும் வஞ்சித்து, முழு மனுக்குலத்தையும் அந்த ஒரு உடன்படிக்கைய மீறுற மாதிரி செஞ்சுட்டான். ஆதாம் மரணத்துக்குள்ள போயிட்டார். இப்போ இந்த உடன்படிக்கை முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமா. பிகாஸ் தேவன் இன்னமும் இருக்காரு. ஆதாம் அந்த உடன்படிக்கையை மீறி செத்து போயிட்டதுனால, அந்த உடன்படிக்கை முடிஞ்சு போயிடுச்சு. இதுக்கப்புறம் 2ஆம் உலகம் ஸ்டார்ட் ஆகும்போது, நோவாவுக்கு தேவன் ஒரு கட்டளைய குடுக்குறார். அது என்ன அப்படின்னா, You can eat all creatures, but don't eat blood. 2ஆம் உலகத்துல தேவன் நோவாவுக்கு ஒரு லாவ குடுக்குறார். அதாவது ஒரு கட்டளைய குடுக்குறார். அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பூமியில நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு என்ன பண்ணிட்டேன்? உணவாக குடுத்துட்டேன். ஆனா, எந்த ஒரு உயிரையும் அதோட ரத்தத்த நீங்க என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடக்கூடாது. அப்படின்னு சொல்லி ஒரு லாவ குடுத்திருப்பார். இப்போ இந்த லா நோவால ஸ்டார்ட் ஆன இந்த கட்டளை மோசேயினுடைய காலம் வரைக்கும் செல்லுபடியாகும். மோசேக்கு தேவன் சீனாய் மலையில தன்னுடைய 10 கட்டளைகளையும் நியாயப்பிரமாணங்களையும் கொடுக்கும்போது, அதாவது 10 கட்டளைகள் அதனுடைய விரிவாக்கம், அதனுடைய எக்ஸ்பேண்ட் வெர்ஷன் அதான் நியாயப்பிரமாணங்கள். இதுல நோவாக்கு கொடுத்த கட்டளை ஸ்டாப் ஆகுது. எப்படின்னா, தேவன் மோசேக்கு கொடுத்த அந்த நியாயப்பிரமாணத்துல இஸ்ரேல் மக்கள் எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, எது அசுத்தமுள்ள விலங்கு, எது சுத்தமான விலங்கு அப்படின்னு சொல்லி பகுத்து கொடுத்துட்றாரு. அப்போ இவ்வளோ நாளா இஸ்ரேல் மக்கள் அல்லது பூமியில இருந்த எல்லா மக்களும் ஃபாலோ பண்ணிட்டு வந்த, பின்பற்றி கொண்டு வந்த அந்த ஒரு லா, எதை வேணா பிடிச்சு சாப்பிடலான்னு இருந்த அந்த ஒரு ரூல் இந்த இடத்துல பிரேக் ஆயிடுது. மோசே மூலமா புது ரூல்ஸ் உள்ள வருது. இப்போ மோசஸ் மூலமா வந்த இந்த ரூல்ஸ் எது வரைக்கும் ஃபாலோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து சிலுவையில மரித்து உயிரோடு எழுந்து போற காலம் வரைக்கும் இந்த மோசஸினுடைய 10 கட்டளைகளும் நியாயப்பிரமாணங்களும் அப்படியே இருக்குது. அப்போ இந்த நியாயப்பிரமாணங்கள் எப்போ முடிவுக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும்போது, இந்த இடத்துல இந்த நியாயப்பிரமாணம் முடிவுக்கு வரக்கூடிய சம்பவத்தை தேவன் பேதுருவுக்கு ஒரு தரிசனமா காட்டுவார். அது என்ன அப்படின்னா, பேதுரு ஒரு நபருடைய வீட்ல, சீமோன் அப்படிங்கிற ஒரு நபருடைய வீட்ல தங்கி இருப்பார். அந்த வீடு யோப்பா அப்படிங்கிற ஒரு பட்டணத்துல இருக்கும். அவரு மத்தியானம் ஜெபம் பண்ணிட்டு இருப்பார். அப்ப அவருக்கு ஒரு தரிசனம் வரும். அந்த தரிசனத்துல வானத்திலிருந்து ஒரு பெரிய கூடு, ஒரு பெரிய கூண்டு வந்து இறங்குன மாதிரியும், அதுல பூமியில இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் அதுல இருக்கும். அப்போ அது எவ்வளோ பெரிய ஒரு கூடு. அது அவர் பார்க்கும்போது அவர் எப்படி பிரமிச்சிருப்பாரு அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அந்த கூட்டுக்குள்ள இருக்கக்கூடிய விலங்கு, பறவை எதை வேணா அவர் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, பிடிச்சு சாப்பிடலாம் அப்படின்ற மாரி அவருக்கு ஒரு சவுண்டு கேட்கும். "பேதுருவே எழுந்து அடிச்சு புசி" அப்படின்னு சொல்லும். அப்போ பேதுரு அந்த தரிசனத்துக்கு பதில் சொல்லுவார். "இல்ல, அசுத்தமும் தீண்டத்தகாததுமான எந்த ஒரு உணவுப் பொருளையும் நான் இதுவரைக்கும் சாப்பிட்டதே இல்ல. இத நான் வந்து சாப்பிட மாட்டேன்." அப்படின்னு அவர் சொல்லும்போது, திரும்பவும் அந்த குரல் சொல்லும்.
தேவன் சுத்தமாக்குனதை நீ அசுத்தம்னு சொல்லாத அப்படின்னு சொல்லும். இது மாதிரி 3 தடவை சொல்லும். 3 தடவை இவர் அதை செய்ய மாட்டார். அப்புறம் அந்த கூண்டு திரும்ப வானத்துக்கே ரிவர்ஸ் போயிடும். இப்போ இந்த ஒரு தரிசனத்துக்குள்ள தேவன் என்ன மெசேஜை பேதுரு மூலமாக முழு யூத குலத்துக்கும் சொல்ல வர்றார் அப்படின்னா, தேவன் மோசஸ் மூலமாக கொடுத்த நியாயப்பிரமாணம் அப்படிங்கிற அந்த கட்டளையை தேவன் திரும்ப எடுத்துட்டாரு. அந்த கட்டளைகள், அந்த நியாயப்பிரமாணங்கள் செயலற்று போயிடுச்சு அப்படிங்கிறத இந்த ஒரு தரிசனத்தில் நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த தரிசனத்தை இன்னும் விலாவரியா எப்படி செயல்படுத்தி காட்டியிருக்கிறாரு அப்படிங்கிறது தான் கொர்நேலியு வீட்டுக்கு பேதுரு போகிற அந்த சம்பவத்துக்குள்ள அடங்கியிருக்கும். எப்படி? கொர்நேலியுவுக்கு இதே சமயத்தில், பேதுரு இங்கு தரிசனம் கண்ட இதே சமயத்தில், கொர்நேலியு அப்படிங்கிற ஒரு புறஜாதி நபர், அதாவது யூதர் அல்லாத ஒரு நபர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும்போது, விக்கிரக ஆராதனை நடக்கிற இடத்துல அவருடைய வீட்டில் இருக்கிற பூஜை அறைக்குள்ள ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது, அதாவது அவருடைய தெய்வத்தை நோக்கி அவர் பிரார்த்தனை பண்ணி கொண்டிருந்த போது, அங்க ஒரு தேவதூதன் இறங்கி வந்து, கொர்நேலியுவே உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது, உன்னுடைய தான தர்மங்கள் தேவனுடைய சமூகத்தை வந்து எட்டினது அப்படின்னு சொல்லிட்டு, நீ இப்போ யோப்பா அப்படிங்கிற பட்டணத்துக்கு உன்னுடைய ஆளுங்களை அனுப்பு, அங்க பேதுருன்னு ஒருத்தர் இருப்பாரு, அவரை கூட்டிட்டு வா, அவர் வந்து நீ என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி உனக்கு சொல்லி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை தேவதூதன் மூலமா தேவன் கொர்நேலியுவுக்கு சொல்லுவார். கொர்நேலியு உடனே ஆள் அனுப்பி பேதுருவை கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கு வந்த உடனே, பேதுரு கொர்நேலியு வீட்டுக்குள்ள வரும்போது அங்க நிறைய பேர் உட்கார்ந்துருப்பாங்க. கொர்நேலியுடைய நண்பர்கள், நெருங்கிய சொந்தங்கள், அவருடைய குடும்பத்தார் எல்லாம் உட்கார்ந்துருக்கும்போது பேதுரு கேட்பாரு, யூத முறைமையின்படி இருக்கிற நான் ஒரு புறஜாதி மனுஷனுடைய வீட்டுக்கு போறது வர்றது எனக்கு விளக்கப்பட்டிருக்கு, நான் அப்படி செய்யக்கூடாது. ஆனாலும் எனக்கு ஒரு தரிசனம் வந்துச்சு. அதே சமயம் உங்களுடைய ஆட்கள் வந்து தேவதூதன் உங்களை சந்திச்சதையும் என்னை கூப்பிட சொன்னதையும் அவர் சொன்னாங்க. ஸோ நான் வந்திருக்கிறேன், என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது கொர்நேலியு நடந்த எல்லாத்தையும் விளக்கி சொல்லுவார். அப்போ பேதுரு ஒரு பிரசங்கம் பண்ணுவார். அந்த பிரசங்கம் முழுக்க முழுக்க யூதர்களுடைய நம்பிக்கையை சார்ந்து, யூதர்களுடைய வேத ஆகமங்களை படிச்சிருந்தா மட்டும்தான் அந்த பிரசங்கத்தை புரிஞ்சு கொள்ள முடியும். அந்த மாதிரியான டோன்ல, அந்த மாதிரியான ஸ்டைலில் தான் அந்த பிரசங்கம் இருக்கும். இது ஒரு புறஜாதி மனுஷங்களுக்கு எடுத்து சொன்னால் கிறிஸ்துவை பற்றியோ தேவனை பற்றியோ நியாயப்பிரமாணங்களை பற்றியோ எதுவுமே தெரியாதவங்களுக்கு இந்த பிரசங்கம் புரியாது. ஆனால் இந்த பிரசங்கத்தை பேதுரு அங்கே பேசிட்டு இருக்கும்போதே அங்கே கேட்டுக்கிட்டு இருந்த அத்தனை பேர் மேலேயும் பரிசுத்த ஆவி வந்து இறங்கி எல்லாருமே அந்நிய பாஷையில் தேவனுடைய மகத்துவங்களை பேசுறதையும் தேவனை புகழ்றதையும் பேதுருவும் பார்த்து பிரமிச்சாரு. பேதுரு கூட வந்திருந்த அப்போஸ்தலர் அல்லாத மற்ற யூதர்களும் கண்டு பிரமித்தார்கள் அப்படின்னு இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்? இவ்வளவு நாட்களா இந்த தேவன், இந்த தேவனுடைய வல்லமை, இந்த தேவனுடைய ஆசீர்வாதங்கள், வாக்குத்தத்தங்கள், பரிசுத்த ஆவி, இது எல்லாமே யூதர்களுக்கு மட்டும்தான் நம்பிட்டு இருந்தாங்க. எப்போ கொர்நேலியு வீட்டுக்குள்ள பேதுருனுடைய பிரசங்கம் நடந்துட்டு இருக்கும் போதே தேவன் புறஜாதி மக்கள் மேல இந்த பரிசுத்த ஆவியை கொடுத்தாரோ, அப்பவே தெரிஞ்சு போச்சு தேவன் இவ்வளவு நாளா ஸ்டாப் பண்ணி வச்சிருந்த, ஒரு எல்லை கோடு வச்சிருந்த அவருடைய ஆசீர்வாதங்கள் அந்த எல்லையை தாண்டி உலகம் முழுக்க பரவ ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு. பிகாஸ் பேதுருவுக்கு இந்த பரிசுத்த ஆவி எப்போ கிடைச்சது அப்படின்னு பார்த்தோம்னா, 2 முறை அவங்க தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்ட மாதிரி வேதத்தில் நமக்கு சொல்லுது. முதல் எப்போ அப்படின்னா, இயேசு இவங்களை ஊழியத்துக்கு அனுப்பும்போது ஒரு முறை இவங்களுக்கு ஆவியை கொடுத்ததை வாசிக்க முடியும். முழுக்க முழுக்க பரிசுத்த ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில பேசி தேவனுடைய மகத்துவத்தை தெளிவாக புரிஞ்சிக்க ஆரம்பிக்க இவங்களுக்கே கிட்டத்தட்ட 3 வருஷம் 3.5 வருஷம் டைம் எடுத்திருக்கு. ஆனால் இந்த புறஜாதிகள் கொர்நேலியு வீட்டில் கூடியிருந்த இந்த மக்களுக்கு ஜஸ்ட் ஒரு மணி நேரத்துக்குள்ள தேவனுடைய பிரசன்னத்தை கேட்கும்போது இவங்களுக்கு பரிசுத்த ஆவி கிடைச்சிருச்சு. அப்போது இந்த ஒரு இன்சிடென்ட் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, தேவன் எல்லா மக்களையும்
தன்னுடைய குமாரனுடைய பலியின் மூலமாக ஒரே காம்பவுண்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாரு, ஒரே ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு வந்துட்டாரு, ஒரே சட்டத்திட்டத்துக்குள்ள கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு. ஓகே, இப்போ இந்த கற்பனைகள் கட்டளைகள்லாம் எப்படி பிரதர் முடிவுக்கு வரும்? எஸ், இப்போ இந்த மக்கள் உள்ளுக்குள்ள வந்ததுனால இனி தேவன் அந்த நியாயப்பிரமாணங்களை ஃபாலோ பண்ணாதான் ஒருத்தர் தேவனுடைய வழியில இருக்க முடியும், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியுங்கிறத பிரேக் பண்ணிட்டார். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒருத்தர் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்குள்ள வரணும் அப்படின்னா அவருடைய நியாயப்பிரமாணங்கள் எல்லாத்தையுமே வர்றவங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். ஓய்வு நாள் ஆசரிக்கணும், விருத்த சேதனம் செய்யணும், பலி கொடுக்கணும், எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணாதான் தேவனுக்கு உகந்த மனுஷனா இருக்க முடியும். அவங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு பிரமாணத்தை அவங்க மீறிட்டாங்க அப்படின்னா பாக்கி இருக்கிற எல்லா பிரமாணங்களும் அவங்கள குற்றம் சொல்லும். அப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த யூதர்கள் நடுவுல எந்த கஷ்டமும் இல்லாம இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சா போதும், உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் வந்துரும் அப்படிங்கிற சொல்லி ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸிங்கான எளிமையான வழியை தேவன் இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றார். இப்போ இந்த கட்டளைகள் எப்படி முடிவு பெற போகுது அப்படின்னா, இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்திலேயே ஓய்வு நாள் அப்படிங்கிற ஒரு கட்டளை எங்கேயாவது பின்பற்றப்படுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கேயுமே பின்பற்றப்படுறதில்லை. ஏன்னா இந்த வேர்ல்டே இப்போ கேலண்டர் மாறி இருக்கு. மத்தேயுல இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் பற்றி ஒரு வசனம் சொல்லுவார். அது என்ன அப்படின்னா, உயிர்த்தெழுதல்ல கொல்வனையும் கொடுப்பவனும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஒன்லைனை ஒரு லீட் கொடுப்பார். அது என்ன அப்படின்னா, உயிர்த்தெழுதல் அப்படின்னு ஒன்று இந்த பூமியில் நடக்கும்போது யாருமே ஒருத்தருக்கு மேலே ஒருத்தருக்கு கீழே அப்படிங்கிற நிலைமையே இருக்காது. எவ்ரி ஒன் இஸ் ஈக்குவல். அது என்ன அர்த்தம்? இந்த பூமியில் தான் நமக்கு அம்மா அப்பா, அண்ணன், தம்பி, எனக்கு பெரியவங்க, பாஸு, இப்படியெல்லாம் ஒரு கேட்டகரியில் எல்லாரும் வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆனால் இந்த உயிர்த்தெழுதல் நடக்கும்போது பூமியில் இருக்கிற எல்லா மனுஷங்களும் ஈக்குவல் ஆகிடுவாங்க. இப்போ எனக்கு அம்மா அப்பா இருக்கிறாங்களா, என்னுடைய அம்மா அப்பாவை நான் கனம் பண்ணணும், அவங்கள காப்பாற்றணும், அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்லாம் நான் செய்யணும். ஏன்னா அந்த கட்டளை இருக்குது. தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக அப்படின்னு 10 கட்டளைக்குள்ளே ஒரு கட்டளையை வச்சிருக்கிறார் தெய்வன். இம்பார்ட்டண்ட்டானது. இப்போது என் அப்பா அம்மா இறந்ததுக்கப்புறம் உயிர்த்தெழுதலில் வர்றோம். அப்போது இவங்க யாராவது திரும்ப எனக்கு வந்து அம்மா அப்பா கடமையை செய்யணுமா, அல்லது நான் போய் என்னுடைய அம்மா அப்பா கடமையை செய்யணுமான்னா இல்லை. அந்த கட்டளை உயிர்த்தெழுதல் காலத்தில் டோட்டலாக வேனிஷ் ஆகிடும், இல்லாமல் போயிடும். இது மாதிரி இன்னும் ஒவ்வொரு கட்டளையும் காணாமல் போகும். எப்படி? விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அப்படின்னு ஒரு கட்டளை இருக்குது. எதுக்காக ஒரு மனுஷன் விபச்சாரம் செய்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூமியில் இந்த பலகீனமான சரீரத்தில் இருக்கிறதுனால இன்னொரு தேகம் அழகு, இச்சிக்கப்படத்தக்கது, அது எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு மனுஷன் பொய்யான ஒரு நம்பிக்கையை நம்புறதுனால தான் அதன் பின்னாடி போகிறான். ஆனால் உயிர்த்தெழுதலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் எங்கேயுமே ஒரு ஜென்ரேஷனை ஃபார்ம் பண்ணணும், அடுத்த சந்ததியை உருவாக்கணும், பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற நெசசிட்டி எந்த ஒரு பாடிக்கும் இருக்காது. எல்லாருமே தேவ தூதர்கள் மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லுது. அப்போது ஒரு நபரை பார்க்கும்போது இது ஒரு ஆண், இது ஒரு பெண், இது கூட நான் சேரலாம் அப்படிங்கிற அந்த லஸ்ட் மைண்டு வராது. அப்போ என்ன ஆகிடும்? ஆட்டோமேட்டிக்காக இந்த விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, வேசித்தனம் செய்யாதிருப்பாயாக அப்படிங்கிற கட்டளைக்கு அங்கே வேலையே இல்லை. அப்புறம் முதல் கட்டளை, எல்லா கட்டளைக்கும் மேலான ஒரு கட்டளை என்ன சொல்லியிருக்கிறாரு? உன் தேவனாகிய கர்த்தர் அவர் ஒருத்தரே, அதாவது உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஈக்குவலாக நீ எதையும் என்ன பண்ணாத, கும்பிடாத, அவரை மட்டும் நேசிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபஸ்ட்டு கட்டளை ஒன்று இருக்கும். இந்த கட்டளை எப்படி அந்த காலத்தில் மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏசாயா 11வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில் எடுத்து வாசிக்கும்போது, பூமியில் இருக்கிற எல்லா மனுஷனுமே கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரம்பி இருப்பாங்களாம். இன்னைக்கு இருக்கிற பூமியில் இன்னைக்கு இருக்கிற மனுஷங்க கர்த்தரை பற்றியும் தெரிஞ்சுக்கல, அவர் எவ்வளவு நல்லவர், எதுக்காக மனுஷங்களை எப்படிலாம் படைச்சு பரவி வச்சிருக்கிறாருன்ற அறிவு இல்லாததுனால தான் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை எதிரியாக பார்க்குறான். கர்த்தருடைய அறிவு, கர்த்தருடைய பிரசன்னம் யாருக்குள்ளேயும் இல்லாதனால தான் நாம் ஒருத்தர் எதிரியாக பார்க்குறோம். எனக்கு எவ்வளோ கர்த்தரை தெரிஞ்சிருக்கோ அதே மாதிரி இன்னொருத்தருக்கும் அதே அளவு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா
2 பேருமே ஒருத்தர் ஒருத்தர் என்ன பண்ணிக்க மாட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, எதிரியா பார்க்க மாட்டாங்க. அப்போ எல்லாருமே கிறிஸ்துவனுடைய அந்த 1000 வருட அரசாட்சி காலத்துல கர்த்தரை பற்றி தெளிவா தெரிஞ்சிருந்தாங்க அப்படின்னா, கர்த்தர கரெக்ட்டா வணங்குவாங்க. அப்போ இந்த முதல் கட்டளை அந்த காலத்துல இருக்குமான்னா, அந்த காலத்துல இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. எல்லாருமே கர்த்தர பத்தி தெளிவா தெரிஞ்சிருந்தாங்க அப்படின்னா, பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. யாரும் ஒருத்தர போய் வெறுத்து கொலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. அப்ப பார்த்தீங்களா? இந்த 10 கட்டளைகள் கூட இந்த 1000 வருஷ அரசாட்சிக்கு முடியிற காலத்துல வேனிஷ் ஆயி போயிடும். அப்ப கடைசியா ஒண்ணே ஒண்ணு தான் நிக்கும். அது என்ன அப்படின்னா, 1 கொரிந்தியர் 13, 13 இதுல பவுல் சொல்லும்போது, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இப்போது இருக்குது. இதுல அன்பே பெரியது. அப்போ உலகம் முழுக்க எல்லாருமே தேவன மாதிரி ஒருத்தர ஒருத்தர் நேசிக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, யாரும் ஒருத்தர பத்தி ஒருத்தர்ட்ட பொய் சொல்ல மாட்டாங்க. ஒருத்தருடைய பொருளை திருட மாட்டாங்க. ஒருத்தர கொலை செய்யணும்னு நினைக்க மாட்டாங்க. ஒருத்தருடைய பொருளை இச்சிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. எவ்ரிஒன் இஸ் ஈக்குவல். எவ்ரிஒன் இஸ் சேம். அந்த லைஃபே பியூட்டிஃபுல்லா இருக்கும். அப்ப நல்லா திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நியாயப்பிரமாணம், இந்த கட்டளை இதெல்லாம் இருக்குன்னு நம்பிக்கிட்டு இருக்கிற சகோதர, சகோதரிகள் வேதத்த தெளிவா எடுத்து திரும்ப திரும்ப வாசிச்சு, உணர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த விஷயங்கள் உங்களுக்கும் புரிய வரும். ஆகவே வேதத்த நாம தெளிவா வாசிப்போம். தேவன் நம்முடைய கண்களை திறந்து நம்மளை நல்ல வழியில நடத்த உதவி செய்வாராக. ஆமென்.